ஈத்திகாஃப் இருக்கின்றது அது 3 வகைப்படும். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் வாஜிபான ஈத்திகாஃப். வாஜிபான ஈத்திகாஃப் என்று சொன்னால் என்னுடைய ஆஜத்தில் நிறைவேறுவதற்காண்டி நான் என்ன செய்கின்றேன், பள்ளிவாசல் ஈத்திகாஃப் என்பதாக உறுதியாக நியமித்து வைத்து விட்டால் அவர் என்ன செய்யப்படுங்க, அவரின் மீது மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது, இவர் கண்டிப்பான முறையில் ஈத்திகாஃப் இருந்தாக வேண்டும். இது வாஜிபான ஈத்திகாஃப். இரண்டாவது ஈத்திகாஃபை பார்க்க வேண்டும், சுன்னத்தான ஈத்திகாஃப். சுன்னத்தான ஈத்திகாஃப் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்துல கடைசி 10 இரவுகள் இருப்பது. பிறை 21 இருந்து பெருநாளுடைய பிறையை பார்க்கின்ற வரை அந்த கடைசி 10 நாள் இருக்கக்கூடிய ஈத்திகாஃப் இருக்கின்றது, சுன்னத்தான ஈத்திகாஃபா இருக்கு. மூன்றாவது ஈத்திகாஃபை பார்க்க வேண்டும், நஃபிலான ஈத்திகாஃப். நஃபிலான ஈத்திகாஃப் என்று சொன்னால் 5 நேரம் என்ன செய்யலாம், தொழுகைக்காண்டி பிரயாசம் போறார், பள்ளிவாசலுக்குள்ள ஒரு செஞ்சு விட்டு வரும்போது நவைத்துல் ஈத்திகாஃப மா தும்த ஃபீ ஹாதில் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா இந்த துஆ ஓதிக்கொண்டால் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் ஈத்திகாஃப் இருந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார்.